ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். பிஆர் அம்பேத்கர் 1891 to 1956 was a versatile personality. He was an architect of the Indian Constitution, a custodian of a social justice and champion of socialism and state planning. அதாவது பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கரை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட், சிற்பி அப்படின்னு சொல்கிறார். நம்ம இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறார். இவருடைய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1891 1956 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹி வாஸ் அ கஸ்டோடியன் அப்படின்னா பாதுகாவலர்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், கஸ்டோடியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் சமூக சமதர்ம காவலர்னு இவரை அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்னு பார்க்கும்போது சமூக நீதி பாதுகாவலரும், அதுக்கப்புறம் அரசினுடைய சட்டத்திட்டங்களை வடிவமைத்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அம்பேத்கர்ஸ் ரைட்டிங்ஸ் இன்க்ளூடட் ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ். இவர் வந்து ஒரு புத்தகம், ஒரு இதை எழுதியிருக்காரு, பழங்கால இந்திய வர்த்தகம். These theses submitted the Columbia University for the award of Master of Arts degree 1915. 1915 இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு இந்த தீசிஸ், இந்த ஆய்வை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா சப்மிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். நேஷ்னல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு, அதான் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைவர் பட்டத்துக்கு PhD இல்லையா, அதுக்காக இவர் அதுவும் அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். His thesis was published as The Evolution of Provincial Finance in British India, a study of the provincial decentralization of imperial finance அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார கருத்துக்கள் எப்பயுமே பார்த்து இவர் எழுதிய இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே பொருளாதாரத்தை பற்றி அதிகமான கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளுடைய மதிப்பு, அதுக்கப்புறம் மாகாண ஏகாதிபத்தியனுடைய நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வுன்னு சொல்லிட்டு 2 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளுடைய மதிப்பு, அதாவது எவல்யூஷன் ஆஃப் ப்ராவின்ஷியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாகாண ஏகாதிபத்தியத்துடைய நிதிகள் பற்றி பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு, அதை ஸ்டடி ஆஃப் ப்ராவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்ஸ் தீசிஸ் வாஸ் அ ப்ராவின்ஷியல் decentralization of imperial finance in India was accepted. இவர் எழுதிய அந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாணத்தின் நிதிகள் மதிப்பீடு பார்த்துருக்கு இல்லையா, அதை வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எம்எஸ்சி அந்த எம்எஸ்சி டிகிரி 1920 அதை அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த கட்டுரையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்துட்டு அவங்களுக்கு எம்எஸ்சி டிகிரி கொடுத்தாரு. அண்ட் ஹிஸ் தீசிஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, அண்ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும் இதை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1923 ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்பு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அறிக்கையை அவர் அந்த அறிக்கையை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல. வாஸ் அக்செப்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் அக்செப்டட் த அவார்ட் ஆஃப் த DSc டிகிரி பை த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் 1923. அந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அப்படிங்கிற ரூபாயினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிற அந்த தீசிஸ், அந்த ஆய்வை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து அவங்க என்ன செஞ்சு லண்டன் பொருளாதார பள்ளி வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு DSc அப்படிங்கிற டிகிரி அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். It is a miracle that RBI was conceptualized as per the guidelines presented by Ambedkar in his book. The problem of the rupees, it is urgent and its solution. அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி கூட இந்த நூலை வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ரூபாயினுடைய பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வு அப்படிங்கிறத வந்து இது ஒரு வழிகாட்டுதலாகவே எடுத்துட்டாங்க. அந்த ரூபாயினுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்குரிய சொல்யூஷன், அதான் அந்த தீர்மானம், பிரச்சனைகள், தோற்றம் எல்லாத்துக்கும் இதை தான் இந்த முன்மாதிரியாக இந்த நூலை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். The main economic ideas of Ambedkar may be studied under the 4 broad headings. ஸோ இந்த அம்பேத்கருடைய பொருளாதார கருத்துக்கள் 4 விதமான தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். Much of the work done by the Ambedkar during his stay
abroad mostly during the period of 1913 to 23, was in the field of finance economics. Ambedkar divided the evolution of provincial finance into the three stages: budget by assignment 1871 to 72, to 1876 to 1877. Second, the budget was by assigned revenue 1877 to 78 to 1881 to 82, and the budget by shared revenues 1882 to 83 and 1920 to 21. அதாவது பார்த்தா நிதி பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரும்பாலான தன்னுடைய நூல்கள் வந்து வெளிநாட்டில் தங்கியிருந்த போது தான் அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக 1913 23 வரைக்கும் வெளிநாடுகளில் இருந்ததுனால அந்த டைமில் எழுதப்பட்ட நூல்களாக தான் இருந்திருக்கு. இந்த நிதி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கார். மாகாணத்தில் நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பெருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க, பட்ஜெட் பை அசைன்மெண்ட்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம்னு சொல்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பை அசைன்டு ரெவன்யூ அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம். மூணாவது பட்ஜெட் பை ஷேர்டு ரெவன்யூஸ்னா வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. In 1918, Ambedkar published a paper, Small Holding in India and Their Remedies, citing Adam Smith's Wealth of Nations. He made a fine distinction between consolidation of holdings and enlargement of holdings. வேளாண்மை பொருளாதாரம் சொல்றாங்க. 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை எழுதினார். அதான் ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் தியர் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிறத ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற இதில் நில உடைமையை ஒருங்கிணைப்பையும் நில உடைமையோட விரிவாக்கத்தையும் இது ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எக்கனாமிக்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிதி பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அம்பேத்கர் பிலீவ் தட் காஸ்ட் வாஸ் அன் அப்டக்கிள் டு த சோஷியல் மொபிலிட்டி. சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்கு ஜாதிகள் வந்து மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இட் ரிசல்டட் இன் த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி சமூக பிரச்சனைகளை இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. He was a firm view that individual must be free to change their occupations. தனிநபர்கள் வந்து பார்த்தா தங்களுக்குள்ள வேலைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த வழிகள் இருக்கணும்னு அவர் சொல்றார். எல்லாருமே ஒன்று, எல்லாத்துக்கும் அந்த வேலைகள் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்னு சொல்றார். மோர் ஓவர் caste system caused social tensions. The caste system has resulted in the absence of social democracy in India as a distinct from the political democracy. ஜாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகம் தான் அமைப்பில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி முறைங்கிறது பார்த்தீங்கன்னா அரசியல் ஜனநாயகத்தை விட சமூக ஜனநாயகத்துக்கு தான் அதிகமாக அமைப்பதில் அதிக முக்கியத்துவம் இருக்கு. ஆனாலும் அது ஒரு மிக தோல்விகரமாக தான் அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்னு பார்க்கும்போது சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் வாஸ் அ சோஷியலிஸ்ட். இவர் வந்து சமூக நீதி காவலர் சமதர்மவாதின்னு சொல்றாங்க. He was a champion of the state socialism. He advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming. He was for the state monopoly of insurance business. Not only that, he advocated the compulsory insurance of every citizen. அதாவது அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சமூக நீதியோட பாதுகாவலர்னா இவர் அழைக்கப்படுறார். இவர் என்ன சொல்றாருன்னா எல்லா தொழில்களையுமே நேஷனலைஸ் பண்ணணும், தேசியமயமாக்கணும், நாட்டுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நிலத்தை வந்து அரசாங்கமே வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கன்னு சொல்றாரு. இட் மீன்ஸ் அந்த கூட்டு வேளாண்மையை கலெக்டிவ் ஃபார்மிங்னா அந்த கூட்டு வேளாண்மையை முறையை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அரசே வந்து காப்பீடு, ஹி வாஸ் ஃபார் ஸ்டேட் மோனோபலி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அதாவது அந்த காப்பீட்டு வணிகமும் அரசாங்கமே செய்யணும்னு சொல்றாரு. ஸோ அனைத்து மக்களுக்கும் கட்டாய காப்பீட்டு வசதியை அழிக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தேர் இஸ் நோ டவுட் தட் அம்பேத்கர் வாஸ் அ கிரேட் எக்கானமிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் மிக சிறந்த ஒரு பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ஹிஸ் அகாடமிக் ஒர்க் as an economist was eclipsed by his greater contributions in the field of law and politics. Above all, he was a great social reformer. இவர் மிக சிறந்த ஒரு பொருளாதார அறிஞர். சட்டமற்றம் அரசியலில் வந்து இவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் இருந்தாலும் பொருளாதார பங்களிப்பை வந்து இவர்
குறைச்சிச்சு. இதை விட அதுக்கு அதிகமான அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால பொருளாதாரத்தோட பங்களிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட எல்லாத்துக்கும் மேலே ஒரு சமூக ஒரு சீர்திருத்தவாதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜே.சி. குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா வாஸ் born on 4th January 1892 in தஞ்சாவூர், தமிழ்நாடு. He was a pioneer of rural economic development theories. Kumarappa is credited for developing the economic theories based on the Gandhism, the school of economic thought. He coined காந்தியன் எக்கனாமிக்ஸ். ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 இவர் பிறந்தார். கிராம பொருளாதார முன்னேற்றம் தான் இவருடைய அடிப்படையான ஒரு கொள்கையாக இவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கொள்கைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொருளாதார கருத்துக்கள் கொள்கைகள் காந்தியடிகளுடைய கொள்கைகள் அடிப்படையில் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் இவருடைய பொருளாதாரம் காந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா காந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜே.சி. குமரப்பா ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் காந்திஜிஸ் நேஷன் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரமோட்டட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம தொழில்களுக்கும் கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் இதுக்கு ரொம்ப அதிகமாக இவர் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். குமரப்பா ஒர்க்டு டு கம்பைன் கிறிஸ்டியன் அண்ட் காந்தியன் வேல்யூஸ் ஆஃப் ட்ரஸ்டிஷிப், non-violence and a focus of human dignity and development in place of materialism as the basis of his economic theories. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மற்றும் காந்திய மதிப்பீடுகளுடைய உள்ளடக்கிய கோட்பாடுகளை தான் இவர் கொண்டு வந்தார்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அஹிம்சை, அதுக்கப்புறம் மனிதனுடைய நடத்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, மனிதனுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கறது, முன்னேற்றம், இதுதான் இவருடைய மிக முக்கியமான முதல் வாதமாகவே இருந்திருக்கு. While rejecting the socialism, emphasis on the class war and force war in the implementations, he also rejected the emphasis of the material development, competition and efficiency of free market economics. இவர் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியலிசம், அந்த வர்க்க போர், இது எல்லாத்தையுமே இவர் நிராகரித்தார் அப்படின்னு சொல்லலாம். தடையில்லா சந்தைகள், அதுக்கப்புறம் பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன், இதுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். காந்தி அண்ட் குமரப்பா envisioned an economy focused on satisfying the human needs. மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய திருப்திகள், அதாவது அவங்களுடைய நிறைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சேலஞ்சஸ் வைல் ரூட்டிங் அவுட் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ட், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர்றது. அதாவது மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை ஒழிக்கணும்னு சொல்கிறார். அப்போ சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வேலையின்மை, அது அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, வறுமை, அதுக்கப்புறமேல் பார்த்தா டிப்ரிவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்ற நிலைகள், இந்த மாதிரி சோஷியல் ஈவல், சமூக சீர்கேடுகள் ஒழிஞ்சாதான் சமுதாயம் டெவலப் ஆகும், மனிதனுடைய பொருளாதார தேவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது குமரப்பா worked as a professor of economics at Gujarat Vidyapath in Ahmedabad while serving the editor of Young India during the Salt Satyagraha. உப்பு சத்தியாகிரகத்தின் போது பார்த்தீங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் இவர் பணியாற்றிட்டே இருந்தார். அந்த சமயத்தில் குஜராத்லேயும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் வித்யாபீடம் அப்படிங்கிற இடத்துல பேராசிரியராக, பொருளாதார பேராசிரியராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாஸ் imprisoned for more than a year during the Quit India movement. அப்போ தான் பார்த்தா அந்த வெள்ளையனு வெளியேறு இயக்கம் 1935 ஏற்பட்ட போது அதில் பங்கு பெற்று ஓராண்டு இவர் சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. He wrote during his imprisonment economy of performance, preeminence, the practice of percepts of Jesus and Christianity, it is economy and way of life, 1945. இவர் பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தபோது இவர் நிலைத்த பொருளாதாரம், இயேசுவினுடைய வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம், அப்புறம் அதோடைய பொருளாதார வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிற புக்கு 1945 2 நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். Several Gandhian followers developed the theory of environmentalism. காந்திய கொள்கை பின்பற்றவர்கள் கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்தார். அதனால் இவருடைய கொள்கைகள் எல்லாமே சுற்றுச்சூழல்
நிறைந்த கோட்பாடாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குமரப்பா took the lead in a number of relevant books in the 1930 and 1940. 1930 to 39 இந்த ஆண்டுகளுக்கிடையே நிறைய புத்தகங்கள் இவர் எழுதியிருக்காரு. ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா கால்ஸ் குமரப்பா த கிரீன் காந்தியன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி இவரை வர்ணிக்கிறாங்க. போர்ட்ரேட்டிங் ஹிம் அண்ட் த ஃபவுண்டர் ஆஃப் த மாடர்ன் என்விரான்மெண்டலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சுற்றுச்சூழலை குறித்து இவர் அடித்தளமிட்டதால் அவருக்கு அவர் பச்சை காந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு Kumarappa worked for the Planning Commission of India and the Indian National Congress to develop the national policies for the agriculture and rural development. He also traveled to China, Eastern Europe and Japan on diplomatic assignments and to study their rural economic systems அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திட்டக்குழுவிலையும் இந்திய காங்கிரஸ் கட்சியிலையும் பணியாற்றிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். வேளாண்மைக்காக புதிய கொள்கைகளையும் கிராமப்புற முன்னேற்றத்திற்காக பல கொள்கைகளையும் இவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சீனா, ஈஸ்டர்ன் யூரோப் அப்படின்னா கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்று அங்கே உள்ள வளர்ச்சி திட்டங்களை இவர் பார்த்துட்டு வந்து நம்ம நாட்டிலும் இது அமுல்படுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம்.